மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. பிரைமி பப்பட் வழங்கும் வா தமிழா வா இணைந்து வழங்குவோர் அனுஜ் டைல்ஸ், பவர்ட் பை ஜிடி ஹாலிடேஸ், கார்டியாக் நல்லெண்ணெய், ஸ்டைலிங் பார்ட்னர் டெய்லர் சூ, எஜுகேஷனல் பார்ட்னர் தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டி. கோடை விடுமுறையில் இப்போ எதுக்கு லீவ் விட்டீங்க? பெற்றோர்களும் குழந்தைகளும். ரெண்டு சிறப்பு விருந்தினர்கள் நம்மளோட வந்திருக்காங்க. முதலாவதாக நாம் அழைக்கவிருப்பது இயக்குனர் வசந்த் பாலன் சார். வெயில், அங்காடி தெரு, அரவான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்த ஒரு இயக்குனர் வெயிலின் மூலியமாக. பத்மா, சுஷ்மா, பீடியாட்ரிஷன். இன்னைக்கு அவங்களோட நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது, என்னெல்லாம் சாப்பிடணும், எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கிட்டே ஒரு முக்கியமான கேள்வி, கரெக்டாக பதில் சொல்லணும். எங்கள் அப்பா அம்மா இதெல்லாம் எங்ககிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற விஷயம் என்ன? எங்கள் அப்பா நான் ஃபோன் பார்க்கும்போது என்னை பிடுங்கி வைப்பார். டிவி பார்க்கலாம், படம் பார்க்கலான்னு சொல்லும்போது டிவி ரிமோட்டை பிடுங்கி ஆஃப் பண்ணி வச்சிருவார். அது எனக்கு பிடிக்காது. எங்கள் அம்மா நைட் நான் ஃபோன் பார்க்கும்போது எங்கள் அம்மா திடீர்னு நடுவில் வந்துட்டு போவாங்க. அதுவும் எனக்கு பிடிக்காது. உனக்கு வீடு தனி ரூம் கொடுத்துருக்காங்களா, இல்லை நீ அப்பா அம்மா தான் தூங்குறியா? அக்காவுக்கு மட்டும் தனி ரூமு, ஸ்டடி ரூமுட்டு. நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கேன் வீடு மாற்ற போது எனக்கு ஒரு ரூம் வேணும்ட்டு. ஆனால் எனக்கு மட்டும் தர மாட்டாங்க, எங்கள் அக்காவுக்கு மட்டும் தராங்க. அக்காவுக்கு மட்டும் ரூம் கொடுத்துருக்கீங்க, ஏன் அவருக்கு ஒரு ரூம் கொடுக்கல? சார், அவன் அக்கா 10th படிக்கிறா, அதனால அவர் தனியாக ஸ்டடி ரூம் கொடுத்துருக்கோம். இல்லை, அவள் படிக்கிறா, ஆனால் அவளுக்கு ஃபோனும் தந்திருக்காங்க, டெஸ்க்டாப்பும் தராங்க. ஒன்று டெஸ்க்டாப்பில் படிக்கலாம், இல்லை ஃபோனில் படிக்கலாம். எனக்கு ஃபோன் வாங்கிட்டாங்கன்னா ஃபோனே வாங்கி தர மாட்டாங்க. உனக்கு ஃபோன் வாங்கி தரல ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அடுத்து யார் யார் தனி ரூம் வேணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன்னா இத்தனை பேர் தனி ரூம் கேட்குறீங்க, எதுக்கு உங்களுக்கு தனி ரூமு? மம்மி டேடி கூட இருப்போமா, ஹாலு அப்படி இருப்போம். நம்மளுக்குன்னு ஒரு ரூம் கிடச்சா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஜாலின்னா அது என்ன புரியவே இல்லை. குதிச்சிட்டு இருப்போம் பெட்டில், இல்லை ட்ராம்போலின் மாதிரி விளையாட்டுருப்போம். அதெல்லாம் எனக்கெல்லாம் சின்ன வயசில் தனி ரூமே கொடுத்ததில்லடா. எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் நான் என்ன ஹாலில் பண்ணிட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதனாலனா ஹாலில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால தனி ரூம் கொடுத்தா நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. ஓகே, அடுத்து. தனி ரூம் இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக படுக்க முடியும். ஃப்ரீயாவா? ஏன் வீட்டில் இடம் இல்லையா? இருக்கு, ஆனால் 3 பேர் படிக்கிற மாதிரி ஒரு கட்டில் இருக்கும், அதில் கொஞ்சம் ஃப்ரீயாகவே படுக்க முடியாது. அதனால எனக்கு தனி ரூம் இருந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக. கிங் சைஸ் பெட்டு தான் சார், அதுலயே அவன் ஃபுல்லாவே படுத்துக்கணும்னு சொல்லுவான். ஆல்ரெடி கிங் சைஸ் பெட்லயே ஹஸ்பண்ட் கீழே தான் படுப்பார். அவனுக்கு என்னன்னா கிங் சைஸ் பெட்ல ஃபுல்லா படுக்கணும், கிளாக் வைஸ்ல சுத்துவான் சார். கூட அப்பா அம்மாவோட படுக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? ஆசை இருக்குடா, அவங்க கால் மேலே போட்டுட்டே இருப்பாங்க. கால் மேலே போட்டுக்கிட்டே இருப்பாங்களா? நீ அவர் மேலே போட வேண்டியதானே? அவங்க மேலே போட்டாதான் கத்துறாங்களே, அடிக்கிறாங்க. எனக்கும் கால் வலிக்கும்ல. அப்போ எனக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய வீடுகளில் இந்த ஸ்லீப் டைவர்ஸ் மாதிரி எல்லாம் தனித்தனியாக படுக்கணுங்கிற ஒரு கலாச்சாரம் இப்போ இந்த ரீசெண்ட் ஜென்ரேஷனில் எவால்வ் ஆகிருக்கு. கீழே ஒரு பெட்டு, மேலே ஒரு பெட்டு, பங்கர் பெட்டு மாதிரி வச்சுட்டு டபுள் பங்கர் பெட்லாம் வச்சு நம்ம படுக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? அது நிறைய குழந்தைகளை பார்த்துட்டு இது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அந்த வெயில் படம் சார் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஏன்னா அந்த வெயிலோட பாடல், வெயிலோட மல்லு கட்ட முடியுமான்னு நம்ம கேட்டோம். ஆனால் இன்றைக்கி தைரியமாக வெயிலில் போய் விளாட்லான்னு சொல்ல முடியல நம்ம குழந்தைங்கள. ஆனால் உங்கள் படைப்பை பார்க்கும்போது அந்த வெயிலில் விளாட்றது, டயரை உருட்டிட்டு ஓடுறது, கில்லியை தாண்டுறது, இது மாதிரி பல விளையாட்டுகளை நம்ம வெயிலோட மண்ணில் விளையாடிட்டு இருக்கோம். இப்போது ஒரு எழுத்தாளராகவும் ஒரு இயக்குனராகவும் இப்போ இருக்க கோடை காலத்தில் எதெல்லாம் இந்த ஜென்ரேஷன் மிஸ் பண்ணுறாங்க, எதெல்லாம் தவற விடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய கோடை காலம் இல்லை என்னுடைய சம்மர், என்னுடைய விளையாட்டுங்கிறது இயற்கையோடு கலந்த விளையாட்டு. இப்போ வேப்பம்பழத்தை நாங்கள் சாப்பிடுவோம் அதனுடைய சுவைக்காக. வேப்பம்பழத்தை கொன்றை பூவை எடுத்து வாயில போட்டு சாப்பிடுவோம். கொன்றை பூ. அப்புறம் புளியம், அந்த இலை இருக்கு இல்லையா, அதை ஏறி புளியம்பழத்தை அடிச்சு அந்த புளியம்பழத்தை சாப்பிடுவோம். கொய்யா காய் இருந்தா கூட ஏறி போய் அதை சாப்பிடுவோம். எப்படின்னு இயற்கையோட என்னுடைய வாழ்க்கை இருந்தது. அந்த உணவுங்கிறது, விளையாட்டுங்கிறது இயற்கையோட கலந்து இருந்தது. வீடு எங்களை அப்படி இயற்கையோட விளையாடுவதற்கு அப்படி விட்டுரும். அப்படி விட்டது தான் வெயிலோடு விளையாடிங்கிறது. இப்போ என்னுடைய லீவு நாள்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த ஊரில் தார் ரோடு போட்டாங்க. நான் அந்த தார் ரோடு போகிற வண்டியில் நானும் என் தம்பி ஏறி உட்காந்துட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த வண்டியில் எப்படி தார் ரோடு போடுறாங்க அப்படின்னு வெயிலில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
இப்படி ஒரு 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 சந்தோஷம் இருக்கு. பராக் பார்த்துக்கிட்டே போகிற இல்ல அந்த வண்டியிலேயே வண்டி முன்னாடி போகும் பின்னாடி வரும், அதுல தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பாங்க, அதை அப்படியே பார்த்துக்கிட்டே தார் ரோடு எப்படி போடுறாங்க. காலில் மேக்சிமம் செப்பலே இருக்காது, ரப்பர் செப்பல் இருக்கும், அதுவே கிழிஞ்சிருக்கும், அதை ஊக்கு வச்சு தச்சு எடுத்து போட்டிருப்போம். செப்பல் இல்லாம போறதே சந்தோஷமா இருக்கும். பாதாள சாக்கடைக்குள்ள பூந்து வெளியே வர்றதெல்லாம் எங்களுக்கு ஒரு லைஃபோடைய சாகசம். அப்போ வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர்றதோ இந்த லீவை கொண்டாடுறதோ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். இப்போ கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க கத்திட்டு ஒரு சத்தத்தோட அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்து அப்படியே கொண்டாடுவோம். நாங்கள் மறுபடியும் கரண்ட் வந்தோன்னு மறுபடியும் கத்திட்டு ஓடும். ஒரு தெருனாவே குழந்தைகளுடைய சத்தம் இருக்கும், ஒரு கூச்சல் இருக்கும். குழந்தைகளுடைய அந்த சத்தம் வந்து தான் நம்ம வந்து யாழ் இனிது கொள் இனிதுன்னு சொல்றதே அந்த சத்தம் தான். இன்னைக்கு என்னன்னா தொடர்ந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ல கூட குழந்தைங்க சத்தம் போடாம அமைதியா ஒரு மொபைல் நோண்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு குழந்தைங்க இருக்கிற வீட்டில் தெருவில் ஒரு சத்தம் இல்லை, ஒரு ஸ்கூல்ல சத்தம் இல்லை. குழந்தைங்களுடைய முதல் சந்தோஷம் கூச்சல், சந்தோஷப்படுறது, ஆச்சரியப்படுறது, இந்த குழந்தைமை இருக்குல்ல. மழை பெஞ்சிச்சுன்னா குழந்தைகள் அப்படியே எகிரி குதிச்சு ஓடி வரும். ஸோ இந்த விஷயத்த மொத்தமாக இந்த தலைமுறை தவற விட்டுருச்சுன்னு தோணுது. ஏன்னா நான் வந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தேன் என்னுடைய ஷூட்டிங்காக. யாருமே நான் ஆக்சுவலாக விண்டோ சீட், எந்த குழந்தையும் எனக்கு விண்டோ சீட் வேணும்னு சண்டை போட்டு அழலை, கத்தலை, கூச்சல் போடல, எதுவுமே செய்யலை. நான் ஒரு பையன்கிட்ட கேட்குறேன், இல்லை வேணாம் அப்படின்னு ஐபேடில் ஏதோ ஒன்று பார்த்துட்டு. இன்னொன்று வந்து உறவுகளை இந்த குழந்தைகள் மொத்தமாக இழந்துட்டாங்கன்ட்டு. உறவுகளை இழந்துட்டாங்க. எனக்கு வந்து 5 சித்தப்பா, 6 மாமா, 6 அத்தைகள், சித்திகள் சூழ வாழ்ந்த ஒருத்தர். இப்போ காலையில் எங்கள் வீட்டில் சாப்பிடலன்னா எங்கள் அத்தை வீட்டில் போய் இட்லி சாப்பிட்ருவோம், எங்கள் ஆச்சி வீட்டில் போய் தோசை சாப்பிட்ருவோம், நுங்கு வாங்கி வச்சுருப்பாங்க, இளநீ வாங்கி வச்சுருப்பாங்க, இலந்த பழம், நவாப்பழம், கொடிக்காய் பிச்சு எடுத்து சாப்பிடுவோம், கொடிக்காய் மரத்தில் ஏறி சாப்பிடுவோம். இப்படின்னு எங்கள் வாழ்க்கை முழுக்க மாங்கொட்டையிலேருந்து மாங்கொட்டையை உடைச்சி உள்ளே இருக்கிறத எடுத்து சாப்பிடுவோம். இப்படி அது லைஃப் முழுக்க இயற்கையோடு கலந்துருக்கும். இவங்க முதல்ல என்னன்னா அப்பா அம்மாவை தவிர வேற யாருமே தெரியாது. சித்தப்பாக்கள் தோல்ல வளர்ந்த பையனா, மாமாக்களுடைய தோல்ல வளர்ந்த பையன். இவங்க வந்து முதல்ல இந்த உலகத்தினுடைய ஆச்சரியத்தை, குழந்தைமையை முதல்ல இழந்துட்டாங்க. அப்புறம் உறவுகளை இழந்துட்டாங்க. இல்லை, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. உங்கள் ஜென்ரேஷனில் இது இருந்திருக்காது. உங்கள் அப்பா அம்மா எங்கே கூப்பிட்டாலும் நம்ம கிளம்பி போயிருப்போம். நம்ம அப்பா அம்மாலாம் நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும், கிளம்பி ரெடியாரு, அங்கே ஃபங்க்ஷன் இருக்குது நீ போகணும், இல்லை நாளைக்கு போய் இதை பண்ணிட்டு வா, இல்லை என் கூட ஊருக்கு வா, திருவிழாவுக்கு போகணும், இப்படி கூப்பிட்டா கேள்வியே கேட்காம நம்ம ரெடி ஆகிடுவோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் உங்கள் குழந்தைங்கிட்ட பெர்மிஷன் வாங்கி பண்ணுற விஷயமா எந்த விஷயம் இருக்குது சார்? இதுக்கெல்லாம் அவங்ககிட்ட போய் பெர்மிஷன் கேட்க வேண்டியது இருக்குது சார் அப்படின்னா எந்த விஷயம்? மெயினாக ட்ரெஸ்ஸு சார். ட்ரெஸ்ஸு பிரச்சனை, பெரும் பிரச்சனை. ஓகே, இப்போ நம்மளுக்கு தான் தெரியும் சார் என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டு. சின்ன குழந்தை என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும், என்ன வாங்கணும், நம்மளுக்கு தான் பார்த்து ரசிக்க தெரியும். உனக்கு என்ன தெரியும் ஸ்டைலை பற்றி? நோ, இது என் பொண்ணு என்னதுன்னு சொன்னலாம், ஐ வில் வேர் வாட் ஐ வாண்ட் டு வேர். அவள் சின்ன வயசுலேருந்து அவளோட உடை, அவளோட ட்ரெஸ்ஸிங் கலர் சென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கே நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அது அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? கலர் சூஸ் பண்ணுறது வேற சார். கலர்ன்றது அவங்களுக்கு பிடிச்ச கலராக இருக்கலாம், இந்த மாதிரி கலர் போடலாம், அந்த மாதிரி கலர் போடலாம். ஆனால் அங்கே பிரச்சனை அது கிடையாது. இங்கே பேண்ட்டை பாருங்களேன், அவனோட பேண்ட்டை கொஞ்சம் பாருங்க காலில், அது என்ன ஒரு ஸ்டைல்னு தெரியல, மடிச்சு போடுவான். பேண்ட் என்ன உள்ள சிக்கிச்சாடா? ஸ்ட்ரெயிட் பேண்ட் சார், ஆனா அதை மடிச்சு போடுவான். அதுல என்ன ஒரு ஆமா உள்ளுக்குள்ள போடுவான். என்னன்னு கேட்ட, ஆக்சுவலா நான் அவனை சாக்லேட் பாய் மாதிரி வளர்க்கணும்னு பாப்பேன். அவன் சொல்லுவான் நான் புள்ளிங்கோ அப்படின்னுவான். புள்ளிங்கோ, ஓகே. ஹேர் ஸ்டைல பாருங்க. ஓகே, ஒரு இப்போ ஹிந்தி கத்துக்கிற அப்படின்னா அவனை கேட்கணும், என்னக்கண்ணா உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஹிந்தி நான் கேட்டு தானே ஆகணும். ஏன்னா பெர்மிஷன் கேட்டு நிறைய தர்ம சங்கடம் ஆகுது இருக்கு இல்லையா, இதெல்லாம் போய் இவன்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. அப்படின்னு வேற என்ன இருக்கு சார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது பண்ணுறதுக்கு கூட இப்போ எனக்கு வந்து பைக்கில் ஓட்டணும்னு ஆசை. ஸோ அது மாதிரி பண்ணால் கூட அவன்கிட்ட பர்மிஷன் நீங்கள் என்கிட்ட கேட்காமையே அங்கே போனீங்க. ஒரு கடைக்கு போகிறோம் அப்படி தனியாக ஏதாவது நம்ம பண்ணணும்னு நினச்சா கூட என்கிட்ட நீங்கள் சொல்லலையே. ஒரு சமையல் பண்ணால் கூட இன்னைக்கே சாம்பார் பண்ணீங்க, நீங்கள் என்கிட்ட கேட்டிருக்கலாமே. ஸோ ஒரு சாதாரண விஷயத்தில் கூட அதிகமான கேள்விகள் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஆஸ் அ மதராக நம்ம எல்லாரும் குழந்தையும் வளர்க்குறதுல ஒரு சிரமம் இருக்கும். ஆஸ் அ சிங்கிள் மதராக அவனுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் என்ன சார்? ஆக்சுவலி நான் வந்து நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் நான். சரி, நம்ம ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் இருக்கோம், ஃபைன். அவன் நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். பட் அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கியூமெண்ட் அந்த மாதிரி போகும். நம்ம வந்து எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது இதுக்கு செலவாகுது, நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க இல்லையா, நம்ம வந்து ஒரு வெக்கேஷன் கிளாஸ் அனுப்பணும்னா பாக்கெட் காலி ஆகும். ஸோ வெக்கேஷனுக்கு கிளாஸ் அனுப்புறதா இல்லை ஒரு ட்ரிப்பு போகிறதா அப்படிங்கிற மாதிரி நானாக ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் அவரை இன்வால்வ் பண்ண வேண்டியது இருக்குது.
இது மாதிரி எதுவாக இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு ஃபீஸ் கட்டணும் இல்லை ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண எவ்வளோ புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸ் வயசு இல்லை. உங்களுடைய கஷ்ட நஷ்டம், தம்பி எனக்கு இவ்வளோதான் மாசம் வருமானம் இருக்கு, நான் இதில் வாடகை கொடுக்குறேன், இதில் தான் நம்ம சாப்பிட்றோம், இதில் தான் நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன், இதில் தான் உன்னுடைய எதிர்கால திட்டத்துக்கு சேர்த்து வைக்கிறேன்னு எவ்வளோ பேரண்ட்ஸ் நீங்கள் சொல்லியிருக்கோம் இல்லை சொல்ல தயங்குறோம்? அவன் வந்து பட்ஜெட் போட்டு கால்குலேட் பண்ணுவான், பேலன்ஸ் இவ்வளோ இருக்கும்ல உங்க எனக்கு. சம்பளம் எவ்வளோ வாங்குறீங்களோ அதுக்கான பட்ஜெட் ஆமா அவர் போடுவார். அவர் போட்டுட்டு பேலன்ஸ் இவ்வளோ இருக்குல்ல, எனக்கு நீங்க இது வாங்கி கொடுத்தா என்ன. இது ஒரு பட்ஜெட் போடுவேன்னு சொல்றாங்க, அப்படியா? இல்லையே அம்மாதான் போய் அம்மா சொன்னாங்க. வாங்குற சம்பளத்துக்கு நீங்க தான் பட்ஜெட் போடுவீங்களா? கொஞ்சம் காசு இருக்க தாய்க்கால் போத்தேன்னா அதை வந்து அப்புறமா சேஃப் வாரத்தில் போட்டு வச்சிருவாங்க. நான் கேட்பேன், என்ன ஏமா அதை போட்டு வச்சேங்கன்னு. நான் நிறைய காசு இருக்கு அப்புறமா வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. டாய்ஸ் ஆட் டு கார்ட்டில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான டாய்ஸ் போட்டு வச்சிருவாங்க. ஸோ நான் சொல்லுவேன் கொஞ்சம் பைசா சேர்த்து வச்சுட்டு வாங்கி தரேன், அதனால அதை சேஃப் ஆர் லேட்டரில் போட்டு வச்சுட்டு அதுக்கு ஒரு மன வருத்தம் வந்து வரும். அதை தான் அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறான். சரி, உனக்கு வந்து எங்க அம்மாவுக்கு இதை மாத்தணும்னா என்ன மாத்துவேன்? அவங்க லைஃப்பில் தான் நான் மாற்றுவேன். அவங்க லைஃப்பை மாத்துவேன். ஏன்? நீ நல்லா இருந்தாவே அவங்க லைஃப் மாறிடுமே. நான் நல்லா தான் இருக்கேன், அவங்க தான் நான் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. நீ எங்க அம்மாவுக்கு இந்த ஆசையை நான் நிறைவேற்றினானா என்ன நிறைவேற்றுவேன்? சொன்னாதான் நிறைவேற்ற முடியும். சொன்னாதான் பாருங்க, நீங்க என்னோட ஆசையை சொல்லல, நானே நிறைவேற்றிக்கணும் சார், என்னோட ஆசையை அதை தான் அவன் சொல்கிறான். நீங்க சொல்லவே இல்லை, அதனால தான் அவன் நிறைவேற்றலைங்கிறான். இல்லை உங்க கஷ்டம் எல்லாம் அவனுக்கு புரியுதுங்கிறானே. ஆக்சுவலி வந்து கஷ்டங்கள் புரியும் அப்படிங்கிறது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, அதான் இப்போ சொன்னாங்களே இந்த மாதிரி நிறைய ஆர்குமெண்டேட்டிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணி நான் ஆக்சுவலி டயர்ட் ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லை, அவராக தெரிஞ்சுக்கிட்டோம், கொஞ்சம் வயசு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம் அவரா அப்படின்னு விட்டுறது தான் சார். ஓகே. ஜென்ரலாக முன்னெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து அந்தந்த பீரியடில் தான் கிடைக்கும். எப்போ 24 மணி நேரம் 365 நாளும் எல்லாம் கிடைக்கும்னு தெரிஞ்சப்பயே எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டோம். பசங்க இழந்துட்டாங்க. ஆக்சுவலாக முன்ன வண்டி தீபாவளி அப்படின்னா அது ஒரு பெரிய கொண்டாட்டம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன வெடி வாங்குறது, என்ன ட்ரெஸ்ஸு வாங்குறது, என்ன நிறைய வீட்டில் வந்து யூனிஃபார்மையே புது துணியாக எடுத்து கொடுப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் அவ்வளோ வசதி இருக்காது. ஆனால் இப்போ 364 பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 4-5 தீபாவளிக்குள்ள ட்ரெஸ் இப்பயே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ எப்போ அந்த அவைலபிலிட்டி வந்து ரெகுலராக கிடைக்க ஆரம்பிச்சதோ நம்ம எல்லாத்தையும் இழந்துக்கிட்டே வரோம் ஆக்சுவலாக. இதை சரி பண்றதுக்கு என்ன மாதிரியான முயற்சி எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு கதை கேள்விப்பட்டேன். ஜிப்ரான் அவர்கள் சொன்ன ஒரு கதை. 2 சின்ன பசங்க மரத்தில் ஏறி விளாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மரத்தில் ஏறி அப்படியே ஏறுறாங்க. மரத்தினுடைய உச்சிக்கு போயிட்டேன். ஒரு அப்பா பயங்கர டென்ஷனான கோவமா, டேய் எருமாடு சொன்ன கேட்க மாட்டேன்ற, மேலே ஏறிட்ட, கீழே விழுந்தா மண்டை உழந்துரும், கை உடஞ்சிரும், ஏன்டா இப்படி சொன்னபடி கேட்கறான், கத்துறோம், நீ விழதான் போற அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவன் வந்து இருடி வந்துடுறடி, விழதான் போறடா, நீ சொன்னபடி கேட்கல அப்படின்னு அவனை கோவத்துல கத்திக்கிட்டே இருக்கிறாரு. உடனே கூட இருக்க விடுங்க இறங்கிப்பா, நீ சொன்னபடி கேட்கல அப்படின்னு அவங்களுடைய ஆற்றாமைய கோபத்தை வெளிப்படுத்திட்டே இருக்கிறப்ப அந்த பையன் மேல இருந்து கீழே விழுந்து அவனுடைய கை உடஞ்சிருச்சு. இப்ப இன்னொரு அப்பா இருக்காரு, அந்த பையன் மேல இருக்கிறான். அவர் சொன்னாரு, டே உன்னால முடியும், கண்டிப்பா அந்த கொப்பை பிடிச்சி இறங்கிடுவேன், சத்தியமா சொல்றேன் உன்னால முடியும்டா, நீ இறங்கிடுவ, கீழே எப்பா பயமா இருக்கு, பயப்படாதடா, அப்பா இருக்கிறேன், நீ கீழே விழமாட்ட, நீ இறங்கிடுவ அப்படின்னு அந்த கதை முடியும். நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுடைய கோபத்தை, நம்மளுடைய ஆற்றாமையை, நம்மளுடைய ஏழ்மை தன்மையை, நம்மளுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம குழந்தைகள் மேலே திணிக்கிறோம். எனக்கு நடக்கல, உனக்கு நடக்கணும், நீ ஏன் 100க்கு 100 மார்க் வாங்கலை. நான் வந்து இப்போ என்னுடைய பையன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு வெளியவே பேரண்ட்ஸ் உட்காந்துருக்குறாங்க. காலையில் குழந்தைய விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்டர்வலில் மிஸ் என்ன சொன்னாங்க, ஏது சொன்னாங்க, இப்படின்னு தொடர்ந்து குழந்தைகளை தங்களுடைய அறிவை குழந்தைங்க மேலே திணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா குழந்தைங்க பயப்பட ஆரம்பிச்சு, பேரண்ட்ஸை பார்த்தா பயப்படுது, என்ன மார்க்கை பேரண்ட்டை காமிக்கிறோங்கிறதையே பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த தன்மையிலிருந்து பேரண்ட்ஸ் வெளியே வரணும். இப்போ குழந்தை பயம் வந்து அந்த குழந்தைய பாதுகாக்கணுங்கிற இந்த ஒரு வளையம் போட்டுக்கிறாங்க, இதுல இருந்து வெளில வரணும்னு நீங்க சொல்றீங்களா? இல்லை அப்ரோச் அப்படின்னு சொல்றேன். அவங்க மனசுல பாதுகாப்பு இருக்கு, ஆனா எந்த மாதிரி குழந்தைகளை நம்ம இன்னைக்கு வளர்க்கணும். ஸோ குழந்தைங்களை அப்படி விட்டுட்டு பார்க்கணும்ல. இந்த குழந்தைகள் தனியா போய் இந்த உலகத்தை ஹேண்டில் பண்ணிருமா, இந்த ஷோக்கு தனியா போயிட்டு வாமா, மேல இருந்து தன் குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கிறது கழுகு மாதிரி, என்ன செய்யுது என்ன பண்றாங்க என்னடா அப்படிங்கிற ஒரு விஷயம். தொடர்ந்து அவங்க வந்து குழந்தை கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. குழந்தைங்க ஒரு பறவை மாதிரி பறந்து இந்த உலகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க கையை விடுறதே இல்லை. நீ விழுந்துருவ,
அடிபட்டுருவேன். தனியா கடைக்கு கூட அனுப்புறது இல்ல சார். நம்ம எவ்வளவு பேர் இன்னைக்கு நம்பிக்கையா பக்கத்து கடைக்கு போயிட்டு வா நம்ம சொல்றோம். அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்க பக்கத்து வீட்டுக்கு கூட போகும்போது நம்ம அனுப்புறது கிடையாது. ஏன்னா நான் கெட்ட விஷயங்களை சொல்றோம். அந்த அங்கிள் இப்படி பண்ணுவாங்க, பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவாங்க இப்படின்னு நம்ம வந்து ஒரு நெகட்டிவான சோர்ஸை வந்து குழந்தைங்க மேல திணிக்கிறத பாசிட்டிவா மாத்தி பார்த்தா என்னவா இருக்கும்? இது ஒரு வகையில் இப்போ இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு நியாயமான விஷயம் சார். அப்படி எடுக்கும்போது நம்ம அது ரிஸ்க் ஆகிடாது இல்லையா? இப்போ நிறைய குழந்தைங்களை நம்பி அனுப்பும்போது நம்ம சொந்தக்காரங்களும் நம்மளுடைய யார் அண்ணன், யார் மாமா, யார் சித்தப்பா, இல்லை யார் வந்து பக்கத்து வீட்டுக்கார மாமான்னு இது எல்லாமே நம்பி அனுப்பும்போது தான் அங்கே இருந்தாலும் அந்த தவறு நடக்கிறதுனால அதீத அந்த பயம் அவங்களுக்கு இருக்கிறதுல ஒரு நியாயம் தானே? ஒரு உங்க மாமாவும் என் மாமாவும் என் சித்தப்பாவும் உங்க சித்தப்பாவும் உங்க தாத்தாவும் உங்ககிட்டயோ என்கிட்டயோ பாலியல் ரீதியா எந்த தவறுக்குமே பண்ணவே இல்லை. யாராவது 1% பண்றத மொத்த சமூகத்துக்கான அழுக்கா நம்ம வந்து எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஆச்சியும் தாத்தாவும் மாமாவும் அத்தையும் தூக்கி வளர்த்தது தான் நம்ம. அங்க ஒரு தவறு கூட பாலியலா எந்த குழந்தைக்குமே நடந்துடும். அப்படி நடந்தாலும் நம்ம குழந்தைகளை பாதுகாப்போட சொல்லி தான் அவ்வளோ நோ டோன்ட் டச் அப்படிங்கிறத நம்ம அறிவுறுத்த தான் செய்யணும். ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார். அது ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய இந்த சமூகத்தில் ஒருவர் செய்கிற தப்பை மொத்தமாக அடையாளப்படுத்தி நம்ம குழந்தைய ஒரு இறுக்கமான சூழலை வளர்க்க வேணாம் அப்படிங்கிறது. அப்படி நம்ம உறவுகளை வந்து மொத்தமாக விலக்கி ஒரு பெரிய ஸ்டேஞ்சஸ் மேலே ஒரு பயம் வெறுப்பு இப்படி இல்லாமல் அரவணைச்சு ஒரு வாழ்க்கையை வாழலாமேங்கிற ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னார். அதே நேரத்தில் சொல்லியும் வளர்க்கணும். சாப்பிட்றதுல நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மோர் தயிர்லாம் யாருக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்? ஓகே, இளநீ எல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? நவாப்பழம் எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்கீங்க? வாங்கிட மாட்டேன். நவாப்பழம் சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? நவாப்பழம் அப்படி ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை. ஈச்சம்பழம், பேரிச்சம்பழம். இங்கே என்னோட பையன் வந்து எப்பயுமே பிரியாணி மட்டும்தான் சார் சாப்பிடுவான். பிரியாணி, பீஸா இது மட்டும்தான் சார் எப்போ வேணாலும். ஓகே, சொல்லுங்க நீங்க. இப்போ பிரேக் விடும்போது அங்க மோர் கொடுத்துட்டு இருந்தாங்க. மோர் குடிமா கொஞ்சம் அப்படின்னா லிப்ஸ்டிக் கலைஞ்சிரும், மோர்லாம் வேண்டாம். ஸோ யூடியூப்ல வந்து ஃபுட் இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வீட்டில் இருக்கா, எனக்கு வாங்கி செஞ்சு கொடுங்க, இதெல்லாம் புதுசாக இருக்கே, இந்த பொட்டேட்டோ ஸ்மைலீஸ், அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவனா பார்த்துட்டு வந்து கேட்குறான் என்கிட்ட. இப்போ டிவிலலாம் ஆடுலாம் வருதுல்ல சார், பீஸா ஆடு, சிக்கன் ஆடு, அந்த மாதிரி நிறைய ஆடு வருது. அந்த ஆடெல்லாம் பார்த்துட்டு இதுதான் எனக்கு வேணும், இது மாதிரியே நீ செஞ்சு கொடு. லீவுனாலே என் பொண்ணு ஏம்மா எனக்கு ஏதாவது ஃப்ரெஞ்ச் ரோல் செஞ்சு கொடுங்க, ஸ்மைலி செஞ்சு கொடுங்கம்பா. கடையில் கொடுக்குற அந்த டேஸ்ட் நம்மளால வீட்டில் கொடுக்க முடியாது. எவ்வளோதான் வீட்டில் ட்ரை பண்ணாலும் அந்த டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. நம்ம அப்போல்லாம் கேழ்வரகு கம்பு கேப்பன்னு சாப்பிட்டோம். இப்போ என் பொண்ணு கம்மங்கஞ்சி குடிப்பா, கேப்பக்கூழ் குடிக்க மாட்டா. சார் நாங்கள் வந்து வீட்டில் ட்ரெடிஷ்னலாக செஞ்சு சாப்பிடுவோம். பழைய சாதம் இருந்தால் கூட சாப்பிட்டுட்டு போயிடுவோம். ஆனால் என் பொண்ணு இப்போ 10 வயசாயுமே பழைய சாதத்தில் ஒரு பருக்க கூட வாயில் வச்சது கிடையாது. புளி மிளகான அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. கத்திரிக்காவை சூடு பண்ணி பச்சையாக இருக்க வெங்காயத்தை கட் பண்ணி புளி கொஞ்சம் ஊற்றி இதெல்லாம் போடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதுன்னா என்னன்னே என் பொண்ணுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் பீஸா ரொம்ப பிடிக்கும், அது வாங்கி தரீங்களா, பர்கர் வாங்கி தரீங்களா அப்படிங்கும். ஆனால் இதை சாப்பிட்டா இதெல்லாம் பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னால் கூட மனசுக்குள்ள வந்து வேணும்னு பழக்கப்படுத்தவே இல்லையா குழந்தையில இருந்து? இது எப்போ? அது ஏதோ அப்போ அவ்வளவா நாலேஜ் இல்லை சார். இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வரும்னு. எல்லாரும் சாப்பிட்றாங்க, நம்மளும் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போனோம். ஆனால் இப்போ தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வரும் அப்படிங்கும்போது சொல்லும்போது பாப்பாவால் அதை வந்து ஏற்றுக்க முடியலை, அது மனசார ஏற்றுக்க முடியல. ஆனால் சாப்பிட்றது வந்து அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டதுக்கு அப்புறமா இவ்வளோ ப்ராப்ளம் வருங்கிறது அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியலை. இப்போ நம்ம வீட்டில் அதே சாப்பாடு தான் செய்கிறோம், பாப்பாவுக்கு வந்து அது பிடிக்கல. ஆனால் கடையில் ஒன்றுமே இல்லாமல் செய்கிறது பிடிச்சிருக்கு. நம்ம செய்கிறதையே கடையில் வாங்கின பேக்கெட்டை ரீவாஷ் பண்ணிவிட்டு அதை வச்சு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது. அதோட மைண்ட் செட் என்னன்னா ஷாப்பில் வாங்குறது டேஸ்ட், வீட்டில் செய்கிறது நல்லா இல்லை அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள், இப்போது எங்கள் ஜென்ரேஷனில் நாங்கள் சாப்பிட்ட ஃபுட்டோட கல்ச்சர் வேறு. சாரு நாங்கள்லாம் ஊர்லேருந்து வந்த ஆட்கள்லாம் வேறு மாதிரி வீட்டிலே தயார் பண்ணக்கூடிய உணவுகள் நிறைய எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. கடையிலும் போய் நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம், கடையில் வாங்கி சாப்பிடலன்னு சொல்ல. பட் இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே குறிப்பாக இந்த கோடை, அதாவது சம்மரில் குழந்தைங்க எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுங்களேன். ஒரு பெரிய சேலஞ்ச். டெய்லியே வந்து எனக்கு பேரண்ட்ஸ் வந்து என்ன மேம் பண்ணுறது, சாப்பிட மாட்றாங்க, சொன்னாலும் இது பண்ண மாட்றாங்கன்னா டெய்லி பேசிஸ்லேயே வருது. ஸோ யூஸ்வலாக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் சம்மருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஃப்ரெஷ் ஜூஸஸ் அதுதான். பட் ஆனால் ஃப்ரெஷ் ஜூஸஸை ஃபில்டர் பண்ணாமல் கொடுக்கணும். வித் த ஃபைபர் கொடுக்கும் போது தான் அதோட ஃபுல் நியூட்ரிஷன் அந்த குழந்தைக்கு போகும். ஸோ நம்ம வந்து லைக் வெறும் ஒரு ஃப்ரூட் ஜூஸ்ன்னு கொடுக்காம அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்களே அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்டை சூஸ் பண்ண வச்சு வந்து அந்த
அந்த ஜூஸ் பண்ணுற ப்ராசஸில் அவங்கள இன்வால்வ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் ஒரு எப்படி சொல்ல ரோல் ப்ளே மாதிரி. ஈவன் தே வில் பி இன்வால்வ். ஸோ அப்படி இருக்கும் போது தே வில் என்ஜாய் இட் மோர். ஸோ அப்போது தே வில் அக்செப்ட் இட் மோர். நம்ம திணிக்கிறதோட இதை குடி அப்படின்னு சொல்கிறதோட இது ஃபுல்லாக நம்ம பண்ணும் போது அவங்களோட அக்செப்டன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சம்மருக்கு அவாய்ட் பண்ணணும்னா ப்ராசஸ்ட் அண்ட் ஸ்பைசி ஃபுட்ஸ். வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. ப்ராசஸ்டு ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த உணவு இப்போ அவங்க சொன்னாங்க என் பையன் பிரியாணி பீட்சா சாப்பிடுவான். இந்த அரசியல், உலக அரசியல் இருக்கு. ஒரே உலகம் ஒரே உணவு. அமெரிக்கர்கள் என்ன சாப்பிட்றாங்களோ அந்த உணவை நாம் தொடர்ந்து சாப்பிட வேண்டிய நிர்பந்தத்திற்கு அந்த அரசியல் நம்மளை மொத்தமாக கொண்டு வந்து தள்ளிவிட்டது. ஒரு தேட்டரில் போனால் கூட நம்ம நினைக்கிற ஒரு பொருளை, ஒரு ஃப்ரெஷ் ஜூஸையோ எதையோ சாப்பிட முடியல. ஒரு பாப்கார்னை 250 ரூபாய்க்கு என்ன விற்கிறாங்களோ அதை தான் நம்ம வாங்கி சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஃப்ரை பண்ண ஃபுட்டை வாங்கி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை. இப்படின்னு குழந்தைகள் தொடர்ந்து ஒரு பெரிய கடும் சவாலை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு கடையில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பார்த்துட்டு அதே மாதிரி கேட்குறாங்கல்ல. இப்போ நாம ஒரு பொருளை உள்ளே கொண்டு வருவோம். இது என்னது? இளநீ தானே? தெரியுமா உங்களுக்கு? ஓகே, இளநீ யாருக்கெல்லாம் பிடிக்கும்? சரி, யார் இந்த நொங்கு இளநிய வாய் வச்சு எடுக்காமல் குடிக்கப்படாது, எடுக்கக்கூடாது. ஓகே, இதில் பேரண்ட்ஸ் யாராவது கலந்துக்கணும், கப்பலாக கலந்துக்கணும் 2 பேர். சரி வாங்க வாங்க. ரெடியா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். சூப்பர்டா சூப்பர்டா சூப்பர்டா. நிஜமாவே இல்லையாடா? இல்லை தேங்காய் விட்டா உள்ளே போய் சாப்பிட்டு போயிருக்கேடா. வெரி குட்ரா, வெரி குட். எவ்வளோ அழகாக இளநீ வெட்டி கொடுத்த அக்காவுக்கு முதல்ல ஒரு கைத்தட்டி பண்ணுங்க. அக்கா உங்கள் பேர் என்னக்கா? பிரமிளா. இப்போ நீங்கள் கோடை விடுமுறைக்கெல்லாம் உங்களுக்கு வியாபாரம் எப்படி இருக்கு? கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக இருக்குது. ஏன்? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா மோஸ்ட்லி குழந்தைங்க நிறைய இளநீர் தான் சாப்பிடுவாங்க. இப்போ எங்களுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ உங்கள் பசங்களுக்கு நீங்கள் இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு என்ன இது பண்ணுறீங்க? நான் கடையில் இருக்கிறதுனால எனக்கு அவங்கள இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு எங்கேயாவது இருக்கு கூப்பிட்டு போகிறீங்களா? இல்லை, எங்கேயும் கூட்டிகிட்டு போனதில்லை. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி உங்கள் பசங்களை சம்மர் ஹாலிடேஸ் கூப்பிட்டு போனால் எங்கே கூப்பிட்டு போவீங்க? எனக்கு எங்கள் பையனை பொண்ணை மட்டும் கொடைக்கானல் இட்டுன்னு போகணுன்னு மட்டும் ஆசை. கொடைக்கானல் கூப்பிட்டு போகணும். கொடைக்கானலுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் உங்கள் பசங்களை. ஓகேங்களா? ஓகே சார். 2 நாள் உங்களுக்கு கொடைக்கானலுக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ சார். ஆமாம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் ஆசை இது. தேங்க்யூ சார். எவ்வளோ பேரண்ட்ஸ் இன்றைக்கி கண்டிக்கிறது. இப்போ ஸ்கூலில் போய் நீங்கள் பேரண்ட்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் பையனை அடிக்காதீங்க. முன்னாடிலாம் நாங்களாம் அட்டி பிச்சு ஸ்கூலில் பரம்பு பிய அடித்த காலம்லாம் இருக்குது. இன்றைக்கி அப்புறம் பேரண்ட்ஸ் மட்டும் அடித்த காலம் இருக்குது. இப்போ பேரண்ட்ஸும் கை வைக்கிறதில்ல, ஸ்கூலில் டீச்சரும் நம்ம கை வைக்காதீங்கன்னு சொல்கிறோம். அந்த பிரச்சனை எவ்வளோ பேர் வீட்டில் இருக்குது? சார் நான்லாம் வெளுத்து வாங்கிடுவேன் சார் தப்பு பண்ணா. இப்போ சின்னதாக ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா எடுத்து வெளுன்னு வெளுக்க வேண்டியதுதான். அப்போயாச்சும் அவங்க அது ஃபஸ்ட்டு வாயில் சொல்லி பார்ப்பேன். சொல்லி அதுக்கு கேட்கலன்னா அதுக்கப்புறம் அடிதான். நெக்ஸ்ட்டு எடுத்த உடனே அடிதான். அது அவ்வளோ சமத்து பையனாடா நீ? சமத்துலாம் இல்லை சார், செம்ம வாழை சார். இவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல சார், போய் சொல்றாங்க. சமத்து பிள்ளைலாம் இல்ல. சமத்து பையன்லாம் இல்லை, போய் சொல்கிறாங்களா? ஆமா. சரி, அம்மாட்ட உனக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது ஒரு ஸ்டிக்கு கச்சினா போட்டு அடிப்பாங்க, சாமியா அடிப்பாங்க சார். அவன் தான் சார் என்ன பாக்ஸிங் கிளாஸ் போறான் சார். இப்போ அவன் கேட்டு ஏதாச்சும் நான் வாங்கி கொடுக்கலன்னா ஏதோ பஞ்சு விடுறேன், ஊக்குவிக்கிறேன், என்னென்னமோ சொல்லி என்னதான் அவன் தான் சார் என்ன அடிக்கிறான். சார் ஆக்சுவலி அடிச்சு வளர்த்தாதான் சார் குழந்தை டிசிப்ளினாக வளரும். அதுக்காக ரொம்ப ஓவரா அடிக்க வேண்டாம். தேவையான லெவலுக்கு அடிக்கவும் தெரியும், அணைக்கவும் தெரியும். அது மாதிரி தான் நாங்கள் எல்லாரும் வளர்க்கணும், அனைத்தும் வளர்க்கணும். ஆமாம், அது சரிசமமா வளர்த்தாதான் குழந்தை கரெக்டாக வளரும். இன்னொன்று சார், பசங்களை பப்ளிக் பிளேஸில் கண்டிக்க முடியலை. கண்டிச்சோம்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி நம்மளை திட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. காதை திருகிறது, கையை கிள்றது இதெல்லாம் பண்ணுறீங்களா? அதெல்லாம் பண்ணாதான் சார். காதை திருவுவோம். உங்கள் வீட்டில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? சில பேர் வீட்டில் அடிக்கிறதே இல்லாமல் வேறு வேறு மாதிரி கொடுப்பாங்க இல்லையா? இவன் 4 இயர்ஸ் ஆகுது உங்களுக்கு. 4 இயர்ஸ் ஆகுது. அவள் எப்போ பார்த்தாலும் இவன் முகத்தில் காலை வச்சு அடிச்சுட்டே இருப்பான். அது எனக்கு பிடிக்கல. ஒரு வாட்டி ரொம்ப டென்ஷன் ஆகி நான் வாயில சொல்லி பார்த்துட்டேன், சவிக்ஷா அடிக்காதன்னு சொல்லிட்டு.
ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால அவளோட காலை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டேன். நீங்களா? ஆ இவனோட இவனோட முகத்துல அடிக்கலாமா சார்? அவளோட காலை எடுத்து பாப்பா முகத்துல வைக்கலாமா? அது தப்பு இல்லையா? ஏங்க, சொல்லி அதுக்காக சொல்லி கூப்பிட்டு சொல்லாங்க. நீங்க என்ன போய் கடிச்சு வச்சுட்டேங்கிறீங்க? சொல்லி பார்த்தேன் சார். அவ்வளோ டென்ஷன். சொல்லி பார்த்து கேட்கலனா பின்ன இந்த மாதிரி எது பண்ண இனிமே அந்த மாதிரி பண்ணவே இல்லை. அவங்க அக்காவா? ஆமா. யார் அவங்க அக்கா? சவிக்ஷா. சொன்னா கேட்கல. உங்களை கடிச்சு அந்த மாதிரி வச்சுட்டாங்களா? பண்ண உடனே அம்மா கேட்டுட்டாங்க. கடிச்சாங்களா? ஆ. தெரியாம பண்ணிட்டேன் சார். சாரி கூட கேட்டுட்டானா கடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கடிச்சிட்டாங்க. அவங்களே கூட்டின்னு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து எனக்கு அக்காவே இல்லை அக்கா கடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. நீங்க தான் அவங்க அக்காவா? எனக்கு வேற பயமாயிடுச்சு. இப்போ குட்டி பையன் கடிச்சா அது ஒரு ட்ரீட்மெண்ட்டா ஒரு நான் கடிச்சிட்டேனோ அதை டாக்டர் கிட்ட சொன்னா அவர் எதனா இது நீங்க பண்ணாரு. கடிச்சதுக்கு எங்க போய் இன்ஜெக்ஷன் தேடுறதுன்னு அவர் யோசிச்சிருப்பாரு. அதனாலதான் சார் ஒரு 18 ஏஜ் இருக்கும். அந்த அக்கா கடிச்சிட்டாங்க சொல்ல சவிக்ஷா. மம்மி நான் சொல்ல மாட்டேன் மம்மி, எங்களை மாட்டி விடுவேன் மம்மி சொல்லிட்டு இருந்தேன். ப்ளீஸ் சவிக்ஷா சொல்லிட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வந்தேன். நீங்க எல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரில அதான் சார் அந்த மாதிரி நேரம் நீங்க பண்றாங்க. கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த சார் இப்போ இவங்க எல்லார்கிட்டையும் பேசுனதுல இந்த அடிக்கிற கல்ச்சருங்கிறது நம்ம ஜென்ரேஷன்ல வேற மாதிரி இருந்தது, பேரண்ட்ஸ் கிட்டையும் ஸ்கூல்லையுமே. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரூட்டலாலாம் இப்போ இல்லை. இப்போ போய் வந்து கை வைக்கிறதே இன்றைக்கி பயமாக இருக்குது. பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்கூல்லையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வைக்காதீங்கன்னா நம்ம நிறைய பேரண்ட்ஸ் போய் சொல்லிட்டு வராங்க, என் பையன் மேலே கை வைக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன், எதுனாலும் எங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கல்ச்சர் இருக்குல்ல. இங்கே அடிக்காத குழந்தை சரியாக வளருமா? இது எது சரியாக வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, குழந்தைங்கிறது அடிச்சும் அணைச்சும் வளர்த்தா தான் சரியாக இருக்கும். முன்னாடி வந்து நம்ம வாத்தியார்கள் நம்மளை வந்து ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறதுனால தான் ஒரு நல்ல குடிமகனாக நம்ம வந்து ஒரு கல்லூரி முடிச்சுட்டு வெளியே போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயே வயலன்ஸ் அதிகமாகிடுச்சு. ஒரு பையன் இன்னொரு பையன் வீட்டில் மார்க் அதிகமாகிட்டான்னு அருவாள் எடுத்துகிட்டு போய் வெட்டுற ஒரு சூழ்நிலைக்கு வளர்றதுக்கு காரணம் ஏதோ ஒரு இடத்துல இந்த கண்டிஷனுங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு மந்திர கயிறு மாதிரி குழந்தைங்க முன்னாடி தொங்கிக்கிட்டே இருக்கும். அது தொங்காமல் விட்டால் அந்த குழந்தைங்க என்ன வேணால் செய்கிறதுக்கான சூழ்நிலை இன்றைக்கி எக்ஸ்போசர் குழந்தைங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப கவனமாக நம்ம குழந்தைகளை தவறு செஞ்சால் கண்டிப்பாக கண்டித்து வளர்த்து தான் ஆகும். ஸோ அந்த குழந்தைங்க இஷ்டத்துக்கு விட முடியாது. ஏன்னா அந்த குழந்தைகள் எந்த உலகம் தெரியாமல் தான் இந்த உலகத்துக்குள்ளே வர்றாங்க. இந்த உலகத்தினுடைய நடைமுறை என்ன, அவங்க எப்படி பேசணும், மரியாதை எப்படி டீச்சருக்கு கொடுக்கணும், ஒரு இடத்துக்கு போனால் என்ன செய்யணும், இதை கண்டிப்பாக ஒரு பேரண்ட் வந்து பேரண்ட்டோட பொறுப்பே தான், ஒரு டீச்சருடைய பொறுப்பே தான். டீச்சர்கிட்ட போய் என் குழந்தைய அடிக்காதெல்லாம் சொல்லக்கூடாது. தவறு செஞ்சால் ஒரு குழந்தை வந்து தண்டனை அனுபவிச்சு தான் அந்த தவறை திருத்திக்க முடியுமே தவிர இல்லைன்னா திருத்திக்க முடியாது. ஒரு குழந்தை ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லைன்னா டீச்சர் அடிக்க தான் செய்யணும். எங்கள் டீச்சர்லாம் அடிக்கிற போய் தான் ஹேண்ட் ரைட்டிங் சரியாகுது. இல்லைன்னா அதனுடைய வாழ்க்கையே ஒரு தடம் புரளுகிற ஒரு தன்மை ஏற்பட்டுரும். ஆனால் அதை தண்டிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. இதில் இப்போ இன்னொரு பெரிய டிபேட் இருக்கும் சார். நீங்கள் இப்போ சொன்ன விஷயங்களில் வன்முறை இன்னைக்கு இளைஞர்களிடையே அதிகமாக படங்கள்லையும் சரி வெளியில் சமுதாயத்துலேயும் அதிகமாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நாம் வந்து குழந்தை வளர்ப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நாம் இந்த வயலன்ஸை வந்து நம்ம அடித்தா ஒரு இடம் சரியாகும்னு நினைக்கும் போது அப்போ அந்த வயலன்ஸுங்கிறது நாமளே சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு அளவுகோலாக வச்சிருக்கனால அது சரின்னு நம்ம ஒரு இடம் ஒரு விவாதம் இருக்குது இல்லையா? இது ஒரு பெரிய பொது வெளியில் ஒரு விவாதமாகவே போயிட்டு பொது வெளியில் எப்படி விவாதம் அப்படின்னு நீங்கள் நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ ஈரான் போன்ற நாடுகள், ஈராக் போன்ற நாடுகள் தொடர்ந்து பெரிய போர் நடந்து கொண்டு இருக்கு. அவங்க வாழ்க்கை முழுக்க ஒரு வன்முறை சூழ்ந்து இருக்குது. அங்கே வர்ற படங்கள் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், கலர் ஆஃப் பாரடைஸோ, பேரன் போன்ற மனிதம் போற்றக்கூடிய படங்கள் வருது. ஏன்னா குழந்தைகள் படங்கள் வருது. அந்த படங்களில் ஒரு துளி கூட வன்முறை இல்லை. இப்போ நம்ம மாதிரி கண்ட்ரியில் நம்ம வாழ்க்கை ரொம்ப நார்மலாக இருக்குது. குழந்தைங்களை அடிக்காதீங்க, எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு நினைக்கிறப்ப மனசுக்குள்ள வன்மம் வந்து அப்படியே பெரிய நெருப்பாக வந்து தான் திரைப்படங்களில் பிரதிபலிக்கும். ஸோ நம்ம அப்படி தான் இதை பார்க்கணும். வன்முறை அதிகமாக இருக்கிற இடங்களில் எப்படி வன்முறை இல்லாத ஒரு அழகான படங்கள் வருது, வன்முறையே இல்லாத ஒரு தேசத்திலிருந்து திரைப்படங்கள் இவ்வளோ வன்முறையை பேசுகிற ஒரு படங்களை பிரதிபலிக்குங்கிறப்ப இந்த மனசுக்குள்ளே இருக்கிற வன்முறையை அழுக்க வெளியெடுக்கிற வேலையை நம்ம செய்ய வேண்டியது ஒரு பேரண்டோட கடமை, ஒரு ஆசிரியரோட கடமை, ஒரு கலைஞனுடைய கடமை, எல்லாருடைய கடமை நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்த விஷயம் இவங்க என்னன்னா, நான் வந்து 12 மணிக்கு தூங்குறேன், நான் வந்து 2 மணிக்கு தூங்குறேன், நான் 3 மணிக்கு தூங்குறேன், அதெல்லாம் சரியா உங்கள் ஹெல்த்துக்கு நல்லதா இல்லையான்னு இப்போ டாக்டர்கிட்டே கேட்டலாம். சொல்லுங்க டாக்டர். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட தான் கேட்கணும், அவங்களாம் எத்தனை மணிக்கு தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேரண்ட்ஸ் கிட்ட தான் கேட்கணுங்கிறீங்க. மறுபடியும் சுற்றி அங்கே தான் வருது. நீங்களாம் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? சார் அவங்கள தூங்க வச்சுட்டு தான் சார் நாங்கள் தூங்கணும். அவங்களே 2 மணிக்கு தூங்குறாங்கன்னா அப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு முடிச்சிருக்கீங்க? அவங்க அந்த ரூமில் படுக்க சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது வெப் சீரிஸ் டிவி இல்ல எல்லாரும் ஒரே ரூம்ல தான் தூங்குறோம். அவங்கள தூங்க வச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க தூங்க வேண்டியதா இருக்கு. இல்ல அவங்க விட்டா நைட் ஃபுல்லாவே முழிச்சிட்டு இருப்பாங்க, போனை வச்சுட்டு முழிச்சிட்டு இருப்பாங்க.
இல்லை இது எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் வந்து ஃபோனை வாங்கி வச்சுட்டு இப்போ 8 மணி ஆச்சு 7 மணி ஆச்சுன்னா நம்மளெல்லாம் மண்டையில் கொட்டி போய் படுக்கிற டைம் ஆச்சுன்னு படுக்கிற சொல்லி தான் பார்த்துருக்கேன். அவங்க தூங்கலை சார் அதனால நாங்கள் முழிச்சிருக்கோன்னு சொல்கிறது இப்போ தான் வந்து இது அப்பாவி பேரண்ட்ஸ் மாதிரியே பேசுகிறீங்களே. நிஜமாவே நாங்கள் அப்பாவி தான் சார். ஸோ ஒரு 9 o'clock மேலே நம்ம கேஜெட்ஸ் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஃபார் எவ்ரி ஒன். ஸோ நம்மளை பார்த்து தான் தே ஆல்சோ லேர்ன். ஸோ அது நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னா டெஃபினெட்லி தே வில் டூ. ஸோ ஆல்டர்னேட்டாக ஒரு புக் ரீட் பண்ணலாம். அவங்களோட அந்த ஸ்டோரிஸ் ரீட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவாங்க பசங்க. குழந்தைகளுக்கான ஒரு 3 புத்தகங்களை வந்து இந்த நேரத்தில் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து சிறாருடைய ஒரு இதழ், குட்டி ஆகாயம்னு சொல்லிட்டு ஒரு சிறார் இதழ். இதில் வந்து படம் போட்டு புதுசாக குழந்தைங்க விளையாடுவதற்கான ஒரு விளையாட்டு இந்த எல்லா இதுலேயும் இருக்குது. ஸோ இந்த விளையாட்டை இந்த கோடை காலத்தில் குழந்தைங்க பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட சேர்ந்து இந்த விளையாட்டை வந்து விளையாடி பழகணும். குழந்தைங்கள புத்தகம் வாசிக்கிறதுக்கு நம்ம தான் பழக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு புத்தகம். பசுமை பள்ளின்னு இந்த குழந்தைகளை லீவு நாளில் என்னெல்லாம் செய்யலாம்னு சொன்னால் ஒரு வனத்துக்கு கூட்டு போகலாம், ஒரு காட்டுக்கு கூட்டு போய் காடு இதான் இதெல்லாம் இந்த மரம் பேர் அப்படின்னு சொல்லலாம். இப்படின்னு நிறைய இடங்களுக்கு ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு போகலாம். விவசாயங்கிறது எப்படி நம்ம ஊரில் நடக்குதுன்னு சொல்லலாம். அது ஒரு அருமையான இந்த ஒரு புஸ்தகம். முருகேஷ் அவர்களுடைய அம்மாக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளை வாசிக்கிற ஒரு பழக்கத்துக்குள்ள பேரண்ட்ஸால் நம்ம தான் ஈடுபடுத்தணும்னு நினைக்கிறேன். மொபைலை பிடுங்கிட்டு நேரடியாக குழந்தை வாசிக்கிற ஒரு பழக்கத்தை, அவங்களுடைய பொது கற்பனையை உருவாக்குற ஒரு பழக்கத்தை நம்ம தான் ஏற்படுத்தணும். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். ரொம்ப சந்தோஷம் சார். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டது மட்டும் இல்லை, வாசிப்பினுடைய முக்கியத்துவத்தை இன்றைக்கி பேரண்ட்டுக்கும் சரி குழந்தைகளுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி. மகிழ்ச்சி. தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்திருக்கும். சில நேரங்களில் அப்பா அம்மா கேட்டதை வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லை இதுக்கெல்லாம் நோ சொல்லியிருப்பாங்க, இல்லை எதுக்கு எடுத்தாலுமே நோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒன்றோடனே நம்ம போய் வேறு வீட்டில் பிறந்திருக்கலாம்டா அப்படின்னு யாருக்காவது தோணுச்சா? நம்ம ஏதாவது வாங்கி கேட்டோம்னா நமக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் வேணாம், அது வேஸ்ட்டு. அதுக்காக வேற வீட்டில் போய் பிறந்துக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, வேற அடுத்து சார் டாய்ஸ் கேட்பேன் சார். நீ என்ன சின்ன பிள்ளையான்னு சொல்லி வாங்கியே தர மாட்டாங்க சார். அதனால வேற வீட்டில் போய் பிறந்துக்கலாம்னு நினைப்பீங்களா அப்போ? நான் ஏதாவது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ண கேட்பேன் சார். சில டைம்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, ஆனால் எப்பவும் காசு இல்லைன்னு சொல்லிடுவாங்க சார். எப்பவும் காசு இல்லைன்னு சொல்லிடுறாங்க சார். எனக்கு இந்த டாய்ஸ் மேலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் ஃபுட் ஐட்டம்ஸில் அது எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு சாம்பார் கொடுங்க, எது வேணால் சாப்பிட்டுக்கிறேன். நைட்டு காலைல தினமும் தோசை. ஆனா எங்க அண்ணனுக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும். ஆனா அது எப்படின்னு எனக்கு தெரியல. அது மட்டும் எப்பவுமே தோசை வருவாங்களா. என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, முஸ்லீம் ஃப்ரெண்ட். அவளை வந்து தினமும் டிஃப்ரெண்டா அவங்க அம்மா செஞ்சு தருவாங்க. ஐயோ சார் நம்ம இங்க பிறந்ததுக்கு அவள் வீட்டுல பிறந்துக்கலாம்னு நினைப்பா. ஆனால் 2 மினிட்ஸ் கழிச்சு அவங்க வீட்டுல பிரச்சனை நடக்கும். ஐயோ வேணாம்ப்பா நம்ம இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு தோணிட்டு இருக்கோம். ஸோ தோசை வந்து உங்களுக்கு பிடிச்சதா அண்ணனுக்கு பிடிச்சதா? அண்ணனுக்கு தோசை பிடிக்கும் சார், எனக்கு சுத்தமா தோசை பிடிக்காது. எங்கள் அம்மா வந்து ஒன்றுமே வாங்கி தர மாட்டாங்க சார். எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து பேட்டு பால் கேட்டேன் சார். ஒன்றுமே தர மாட்டேங்கிறாங்க சார். எல்லாமே வந்து நீங்க வேற வீட்டுல போய் பிறந்திருக்கலான்னு எப்ப தோணுச்சு? ஒரு 4 years ஒரு 6 years. உனக்கே அவ்வளவுதான் வயசாகுது. நான் ரொம்ப நாளாக ஒன்று கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்ததே இல்லை. கேரம் போர்டு ரொம்ப நாளாக கேட்பேன், நான் இன்னும் வாங்கி கொடுத்ததே இல்லை. கேரம் போர்டா? ஏன் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அழாதீங்கம்மா, அழாதீங்க. யாரு? நான் வார சம்பளம் தான் வாங்குறேன். வாரம் 4000 ரூபா சம்பளம் வாங்குறேன். மாதம் வாடகை 4000 ரூபா வாடகை கொடுக்குறேன். இது போய் எதிர் செலவு இருக்குது, படிப்பு செலவு இருக்குது. இவங்க கேட்குறது ஒன்று ஆரம்பத்தில் வாங்கி கொடுத்து தான் சார் இருந்தேன். ஊடல கொஞ்சம் கடன் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் இப்போ படிப்புக்கே நான் ரொம்ப கஷ்டப்படுத்தா சார் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்ருக்கேன். எனக்கு 2 பொம்பளை பிள்ளை சார். ஒரு பொம்பளை பிள்ளை வந்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது, 6th ஸ்டாண்டர்ட் படிக்குது, இப்போ 7th போகிறாங்க அடுத்து. இப்போ இந்த கடன் பிரச்சனை வந்ததுலேருந்து இப்போ பிள்ளைங்களை படிப்புக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் படிக்க வச்சுட்ருக்கேன். இப்போ அடுத்தடுத்து எனக்கு உடம்பு முடியாமனாலும் சரி எங்கேயாச்சும் ஒரு கடனை வாங்கிட்டு அந்த இடத்துல பிள்ளைங்களை ஏதாச்சும் பொருள் சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் கடனை வாங்கி தான் சார் ஏதாச்சும் நான் கொடுத்துட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது விளையாட்டு பொருள் கேட்காத வாங்கி கொடுக்காத ஒரு கஷ்டம் தான் சார் எனக்கு என்றைக்குமே இருந்துட்டு. இன்ன வரையும் அதுதான் சார் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் இங்கே வாங்கல, நீங்கள் எந்திரிச்சு வாங்க. யாரெல்லாம் எங்கள் அப்பா அம்மா கேட்டோடனே எனக்கு இது நோ சொல்லி வாங்கியே தரமாட்டேங்கிறாங்கன்னு யார் வந்து அப்போஸ் பண்ணுறீங்க? எங்கள் அப்பா அம்மா அதெல்லாம் வாங்கி தர மாட்டேங்க. நீ வாடா சொல்ல, இங்கே வா. உனக்கு சேர் எக்ஸசைஸ் தெரியுமா? சேர் எக்ஸசைஸ் தெரியுமா? ஓகே, காலை இப்படி விரிச்சு வச்சுக்கோங்க. சரி, இப்படி உட்காரு. கவுண்ட் பண்ணுங்க.
4, 5, 6. 49, 50, ஓகே ஓகே. கால் கொஞ்சம் வலிச்சது இருந்தாலும் நான் பொறுத்துக்கிட்டேன். கால் வலிச்சது இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு லைட்டாக தான் வலிச்சது, பட் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இந்த எக்ஸசைஸில் ஒரு முக்கியமான சீக்ரெட் இருக்குது. உங்களுக்கு அங்கே உட்கார ஒரு சேர் போட்டிருந்தாங்கல்ல, இங்கே அதே மாதிரி வந்து சேர் இல்லாமல் உட்காரும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கா? லைட்டாக இருக்கு. சேர் இல்லாமல் நம்ம ஒரு சேர் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன இருக்குது? லைட்டாக கால் வலிக்குதா? கஷ்டமாக இருக்கா? நீங்கள் யார் சப்போர்ட்டில் இப்போ நின்னீங்க? உங்கள் சப்போர்ட்டில் தான் நீங்கள் நின்னீங்க. உங்களோட கால் சப்போர்ட்டில் நீங்கள் நிற்கிறீங்க. அங்கே உட்காந்துருக்க சேரு உங்கள் அப்பா அம்மா சம்பாரிச்சது. நீங்கள் ஸ்கூலில் உட்காந்துருக்க சேரு உங்கள் அப்பா அம்மா சம்பாரிச்சது. நீங்கள் வீட்டில் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றது உங்கள் அப்பா அம்மா சம்பாரிச்சது. காரில் போகிறது, பைக்கில் போகிறது, இதெல்லாம் உங்கள் அப்பா அம்மா சம்பாரிச்சது. இந்த வலி இருக்குல்ல, இந்த வலி இருக்குல்ல, இதுதான் உங்கள் அப்பா அம்மாவோட வலி. அவங்க ஒவ்வொரு வழியோடையும் உங்களுடைய ஒவ்வொரு கனவுகளை இங்கே நிறைவேற்றுறாங்க. பிள்ளைங்களுக்கு புரியாத வயசு தான் இது. முதல்ல பெற்றவங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் அவங்களுக்காக அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அவங்க உங்கள் பக்கம் நிற்பாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோமா? ஒரே விஷயம்தான், இந்த ஷோவில் இவங்க ஜெயிக்கணும் இவ தோக்கணுங்கிறது இல்லை, எல்லா குழந்தையும் ஜெயிக்கணும். இந்த கோடை விடுமுறையில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களோட ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட உட்காந்து மனசு விட்டு பேசுங்க. அந்த குழந்தை சொல்லிச்சு, எனக்கு 2 நிமிஷம் எங்கள் அப்பாவோட பேசினா போதும் அப்படின்னு சொல்லிச்சு. உங்களால் அந்த 2 நிமிஷம் குவாலிட்டியாக கொடுக்க முடியுதா? என் வீட்டுக்கு போனேன்னா இன்னும் என் பொண்ணு எவ்வளோ வேலை இருந்து நான் டயர்டாக போனால் கூட, அப்பா யானை சவாரி போகணும், குதிரை சவாரி போகணுன்ட்டு என் பையனை மேலே ஏறி உட்காந்துட்டு என் மேலே ஏறி உட்காந்துட்டு 4 ரவுண்டு அடிச்சுட்டு தான் போய் படுப்பா. ஏன்னா அந்த குழந்தைக்கு இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, பக்கத்து வீட்லேயும் நம்ம விளையாடுறதில்ல, யாருக்கிட்டையும் பேச விட்றதில்ல, பயம். பக்கத்து வீட்டு மாமா தப்பாக இருப்பாரோ, ஆண்டி தப்பாக இருப்பாங்களோ, அவங்க நம்ம குழந்தைய சரியாக கையாளுவாங்களா அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த ஊடகங்களும் பயத்தை மட்டுமே நம்ம திணிச்சுக்கிட்டு இருக்கு. நல்ல பழகக்கூடிய ஃபேமிலி, நல்ல தெரிஞ்சவங்களா இருந்தால் நம்பி விடலாம். அதே நேரத்தில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாம் உனக்கு ஓகேப்பா, சந்தோஷமாக இருக்கியா, ஆண்டி வீட்டில் எல்லாம் ஓகேயான்னு கேளுங்க. இன்றைக்கி ஹவ் வாஸ் யர் டே அப்படின்னு நம்ம கேட்குறது இல்லை. அவனுக்கு இன்றைக்கி நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறத நம்ம கேட்குறதே இல்லை உட்காந்து. இப்போது இவங்க ரெக்வெஸ்ட் பண்ணும்போது அது எல்லா பேரண்ட்ஸும் இது பண்ணிக்கிங்களா? ஏன்னா இவங்க ரெஸ்பெக்ட் பண்ணும்போது எங்களை மாதிரியான அம்மாங்க தான் வேல்யூ கையமாக இருக்காங்க. இப்போ சொல்லும் போதாவது ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 1 டே கழிப்பீங்களா எங்களுக்காக? சூப்பராக கேட்குறான். ஏன்னா எங்கள் அம்மாவும் அந்த மாதிரி இந்த மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் எனக்கு வீடியோ போடணும், இல்லை கடைக்கு போகணும், எனக்கு வேலை இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், என் கூட பேசுங்க சொன்னால் எங்கள் வேலை வெட்டி இல்லையா சொல்லிட்டு எப்போ பார்த்தாலுமே அப்படி தான் சொல்லுவாங்க. பையன் கேட்குறான். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் குழந்தைகளுக்கான நேரத்தை கொடுங்க. ஒரு குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட மனசு விட்டு பேசுங்க. நீங்கள் அவங்க மேலே தோல் மேலே கை போட்டு உட்காந்து பேசுங்க. ஏன்னா நாளைக்கு அவங்களோட பேச மாட்டாங்க.